நமக்கு வயசு அவங்களுக்கு ஸ்கூலில் நம்முடைய வினோதாசியை அனாதை பல ஒரு வியாபாரி நம்ம இவர் ஒரு மாணவன் அந்த சர்க்கிள்ல வந்து என்ன செய்யும் வாழும். அப்ப அது அந்த ஐடென்டி கார்டை இழக்கிற டைம் எப்போ வந்து தெரியும்.
உங்களோட எஜுகேஷன் லைஃப் கொஞ்சம் முடிய தொடங்கும். நீங்க வந்து இன்னும் வேலைக்கு போகலையான கொஸ்டின்ஸ் வரும். அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க போறது ஒன்றே ஒண்ணுதான். அந்த அந்த 25 இயர்ஸுக்கு முதல்ல நீங்க எடுத்த ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு சொன்னா என்ஜின் ஆயில் மாதிரி, நம்மளோட கூலண்ட் மாதிரி, நம்ம கூடுதலாக எடுத்தது கலப்படம் ஃபன் மாதிரி. ஃபன் நம்மளுக்கு 25 இயர்ஸோட எக்ஸ்பயர் ஆகும். அந்த ஐடென்டிட்டியை யாரும் என்ன செய்யப்படாது, மிஸ் பண்ணிடாம அந்த ஐடென்டிட்டியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற கேட்டகரியில் ரைட், உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு, ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஸ்டூடெண்ட் அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி பண்ணா பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுக்கலாமோ அது அவ்வளோ பெனிஃபிட்ஸையும் நன்மைக்காக எடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் டைப்ல இருக்கிற டைம்ல உங்களுக்கு கேள்வி குறைய, சுமைகள் குறைய, வீட்டில் ப்ரெஷர் தர மாட்டாங்க, சொசைட்டியில் வந்து அவங்கள கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் எடுத்து நீங்கள் வெறுங்காயோட வித்துட்டு வரலாம். பட் அதே 25 இயர்ஸ்க்கு போகிறவங்க நீங்கள் வெறுங்காயோட வித்துட்டீங்க கேட்பாங்க, யார் மனம் பண்ணிட்டீங்க? தனியாக நீங்க சரி இன்னொரு நாள் 3 தரம் பண்ணாத போயிடாது. ஏன் நம்மள்கிட்ட அதை எதிர்பார்க்க தொடங்குமா? அது விளையாடும். லாங்குவேஜ்ல நீங்க படிக்கிற டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது 2 விஷயம். முதலாவது வினை சொற்கள் மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வினை சொற்கள் கொஞ்சம் தான், அதாவது இணைப்பு சொற்கள் என்ன என்ன பொண்ணு அப்படியான விஷயம், கண்ணு நிதாகன நெக்டிங் அப்படியான விஷயம் கொஞ்சம் தான். அதை வச்சு நீங்க சோடிக்கலாம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பஸ்ஸைக்கு யான் லோரியை அஸ்ஸலாமு ஸ்டடீஸ் அகாடமியில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சிங்கள ஒர்க் ஷாப் ஒன்று இருக்கிண்டு. நான் வந்தோம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்போக்கன்லேருந்து ரீடிங்லேருந்து எல்லாம் நல்லபடியாக சொல்லி தந்தாங்க. கைடன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் வந்திருந்தேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ மிஸ் நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு ரெண்டாவது செஷன் சிங்களத்தில் ஸ்டடீஸ் அகாடமிக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். சிங்களத்தில் நிறைய தெரியாமல் இருந்துச்சு, நிறைய பேசிக் கூட தெரியாமல் இருந்துச்சு. ஓரளவு கற்றுக்கொண்டிருந்தேன். இதோட இந்த லெசன் முடியுது. இதை மாதிரி ஐடி அதோட சம்மந்தப்பட்ட நிறைய ப்ரோக்ராம் இருந்தால் எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் அகாடமி ஸ்டாஃபுக்கு எல்லாம் தேங்க்ஸ், டீச்சருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். முடிஞ்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அகனப் கல்முனையிலேருந்து வரேன். இந்த ஸ்டடீஸ் அகாடமியில் வந்துட்டு ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்துட்டு நடத்துகிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பயனுள்ளதாக பெற்றுக்கொண்டு போகிறாங்க. அதில் நானும் ஒரு ஆளுன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். அடுத்தது இந்த வாய்ப்பை அமைச்சு தந்த ஸ்டடீஸ் அகாடமிக்கும் அதே மாதிரி மிஸ் சந்திரகுமாரி மிஸ்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டு பெரும்பாலும் வந்துட்டு இந்த அம்பாறை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் நான் போனதில்லை. இது என் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி இப்போ பிள்ளைகளுக்கு வந்துட்டு விளங்குற மாதிரியான ஒரு பாணியில் ஒரு நடைமுறையில் மிஸ் வந்துக்கிட்டு சிம்பிளாக ஒரு சிங்களத்தை ஸ்போக்கன் சிங்களத்தை சிம்பிளாக பிள்ளைகளுக்கு தெளிவாக அதை விளங்கப்படுத்தி அதை சரியான முறையில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் மிஸ்ஸுக்கும் இந்த ஸ்டடீஸ் அகாடமிக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இனி வார காலங்கள்லேயும் ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் நடத்தினா நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவன் மேலும் வந்துட்டு இந்த ஸ்டடி அகாடமி நூடாக செய்யப்பட்ட நாங்கள் ரெண்டாவது கட்டமாக வந்திருக்கிறோம். சிங்களத்துக்கு நல்ல முறையில் சிங்களத்தை வந்துட்டு எப்படி பேசுகிறது அதில் படித்து வந்தாங்க. மேலும் வந்துட்டு தற்காலத்தில் ஒரு ஜொப் எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு முக்கியமாக ஒரு சிங்களம் அதை நம்ம நாட்டில் எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த சிங்களத்தை வந்துட்டு எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுகிறது. அதால் நம்முடைய ஏரியா பொறுத்த மட்டுக்கு அது சிங்களம்
சூழல் இல்லை தான். ஆனால் வெளி ஏரியாவுக்கு போனால் சிங்களத்தின் முக்கியத்துவங்கள் நம்மளுக்கு தெரியறதில்லை. அங்கே போனால் தான் தெரியும். அதை பற்றி டீச்சர் வழங்கப்படுத்தினாங்க. மேலும் பேசுகிறத பற்றி நல்லா படித்து தந்தாங்க. இலவான முறையில் படித்து தந்தாங்க. எந்தெந்த வேர்ட்ஸ் எங்கெங்கே வைக்கணுண்டு. இதுக்கு முதல்ல சிங்களண்டா அதாவது என்னென்னு தெரியாமல் இருந்தோம். இங்கே வந்தது பின்னால் தான் அதில் எப்படியான இலவான முறையை கையாளுற அந்த முறையை நான் படித்து கொண்டோம். மேலும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் நல்ல முறையில் கவனித்தாங்க. மேலும் வந்துட்டு இந்த ஏற்பாட்டு செஞ்சு அந்த சேர்மாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். பேசாக்கல අයිබෝවන් මේ ස්ටඩිස් එකඩමියගේ අද මේ සිංහල කෝස් ඉගෙන ගත්තා. ඒකේ අපේ මිස් හොඳට තේරුම් කරලා especially our teacher Gurudimi teacher, I'm being thankful for her. Her lessons are so amazing, gorgeous, how to say, I can't explain the words, but so precious things that her do today. But today the Studies Academy is a good upcoming future students. It's a better chance for staying to our Studies Academy. There's no words to say our teacher. She is a great teacher here to teach us. That's all. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஸ்டடீஸ் அகாடமியால் ஒன் டே ஒர்க் ஷாப் உண்டு. சிங்கள பாடம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருந்தோம். அவ்வளோவா அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு சிங்களம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுண்டு விஷயங்களுக்கு நல்லா சொல்லி தந்தாங்க. இன்றைக்கி கடையும் யூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப்லேருந்து நிறைய விடயங்கள், இப்போ புது புது ஆக்கள், புது புது பழக்கம், புது புது விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். இதே மாதிரி இந்த ஸ்டடீஸ் அகாடமி நிறைய இன்னும் கொஞ்சம் செய்யணும். வேறு பாடங்களையும் அடுத்து செய்யணும்னு சொல்லி தெரிவிக்கிறோம். ஸ்டடி அகாடமி நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட ஒன் டே ஒர்க் ஷாப்பில் சிங்கள பாடம் இன்றைய நாள் நடந்தது. சிங்கள பாடம் அது மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தெரியாத வார்த்தைகள் நிறைய கற்றுக்கொண்டோம். சிங்களம் அறவே எங்களால் பேசியலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சிங்களம்ங்கிறது மிக இலகுவான மொழி. சரியான முறையில் சரியான வாக்கியங்கள் அமைச்சா பேசலாம்னு சொல்லி இலகுவான முறையில் மிஸ் எங்களுக்கு கற்று தந்தாங்க. அதே போல் இங்கே இருக்கிற இந்த நிறுவனத்துக்கு தேங்க்ஸ் சொல்லி சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சாயந்தரம்லேருந்து வந்துருக்கேன். இந்த ஸ்டடீஸ் அகாடமி இதால் ஒன் டே ப்ரோக்ராம் சிங்களம் நடந்துச்சு இன்றைக்கி. அது மிஸ் சந்திரகுமாரி மிஸ் நடத்தினாங்க. சிங்களம் வேறு இந்த நாட்டில் தொழில் வாய்ப்பு எடுத்துகிட்டு வாழ்கிறதுக்கு வேறு ஒரு ஊருக்கு போனால் இப்படி அந்த கடையில் பெரும்பாலும் சிங்களம் எவ்வளோ முக்கியம் என்பதை மிஸ் உணர்த்தினாங்க. அது மாதிரி இந்த சிங்களத்தால் இப்போ ஜப்பு வேலை செய்யக்குள்ள என்னென்ன இன்டர்வியூ போகக்குள்ள எப்படியான கேள்வி என்ன மாதிரி வரும்னு போடுவதுக்கு சிங்களம் எவ்வளோ முக்கியம் என்பதையும் உணர்த்தினாங்க. சிங்களத்தை கொஞ்சம் அறிவோடு வந்தோம். ஆனால் சிங்கள அறிவை முழுமையாக ஓரளவு பெற்ற திருப்தியோட செல்றேன். மிஸ் சந்திரகுமாரிக்கு தேங்க்ஸ் சொல்லி சொல்கிறேன். அதேமாதிரி ஸ்டடி அகாடமி நடத்தினால ஸ்டடி அகாடமி நடத்தின எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.